ஓம் லோமுத்திர சமேத அகத்தீசாய நம மீனாட்சி சமேத சொக்கநாதாய நம. அக செல்வம் புறச்செல்வம்னு சொல்லிட்டு 2 விதமான செல்வங்கள் இருக்குது. இப்போது நம்ம லோகத்தில் பணக்காரங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த பணம் எல்லாமே நம்ம வெளி உலகத்துக்கு வாழ்வதற்கு அவ்வளோதான். ஆனால் அந்த செல்வத்தை வச்சு நம்மளால் இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம விலை கொடுத்து வாங்க முடியுமா, இல்லை மாற்ற முடியுமா? அது எதுவுமே கிடையாது. நாளைக்கு இறந்ததுக்கப்புறம் இந்த செல்வத்தை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியுமா? கிடையாது. பட் ஆனால் பணம்ங்கிறது ஒரு வெளிப்புற வாழ்க்கைக்கு தேவை. அப்போது உள்ளே இருக்கக்கூடிய அக வாழ்க்கைக்கு செல்வம் வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்கிறது புரியலையே அப்படின்னு சொல்லுவீங்க. மனதில் இருக்கக்கூடிய ஆன்மாவிற்கு செல்வம் தேவை. அப்போ ஆன்மாவுக்கு செல்வம் தேவைன்னா எப்படி? ஆன்மீக தெரிஞ்சுக்கணும், இறை வழிபாடு. நம்ம இறை வழிபாடில் எவ்வளோக்கு எவ்வளோ ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம அக பொருளாதாரத்தில் முன்னேறோன்னு அர்த்தம். அப்போது அக செல்வம் அப்படிங்கிறவன் தான் அழியா செல்வம். கோடீஸ்வரனுக்கெல்லாம் கோடீஸ்வரன். அந்த செல்வம் அழியாது, எத்தனை பிறவிகள்னாலும் அழியாது. அப்போது மக்களாக இருக்கக்கூடிய நம்ம, அதாவது உயிரினங்கள், 6வது அறிவு இருக்கக்கூடிய மனித உயிரினங்கள் எந்த செல்வத்தை நாடி செல்ல வேண்டும்? புறச்செல்வம் ஒரு குறிப்பிட்ட ஒரு கடுகளவு தான் நமக்கு. ஆனால் அகச்செல்வத்தை யாருமே தேடுறதில்லை, ஒரு சிலரை தவிர. அப்போ நமக்கு தேவையான நிலையான மாற்றம் இல்லாத அழியாத ஒரு அக செல்வத்தை, இறைவனை நம்ம நாடணும். அதுதான் அழியாது, அதுதான் நமக்கு ஸ்டெபிளாக இருக்கும், நம்மக்கிட்ட ஸ்டே பண்ணும், நம்மளை விட்டு போகாது, நம்ம ஆன்மாவை இறுக பற்றி கொள்ளும். அதை அழிக்க யாராலையும் முடியாது. ஆனால் அதை நம்ம முடிவு பண்ணணும். ஸோ அகச்செல்வத்தை தேடுவதற்கு முயற்சி செய்யுங்க. நன்றி.